வண்டி மேல நின்றே வந்து மக்களை பார்த்து பேசிட்டு போறாரு விஜய். எனக்காக ஓட்டு போடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறாரு அப்படிங்கிற பேச்சு போய், எப்ப அவரு கீழ இறங்கி வந்து மக்களுக்கு நடந்து போய் மக்களோட மக்களா பேசுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டாலின் சார் நீங்க எப்போ உங்க வீட்டுக்கு வந்தாரு? சொல்லுங்க. ஸ்டாலின் சார் என் வீட்டுக்கு எதுக்கு சார்? ஓட்டு தாங்க கேட்க, வேற எதுக்கும் இல்ல. ஓட்டு கேட்க தான் வந்திருக்காரா? ஐயா எடப்பாடி, கலைஞர் ஐயா, இது என்ன லாஜிக்கு எனக்கு புரியவே இல்லை. 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் வேட்பாளர் தான் வராங்க. அந்தந்த தொகுதிகளில் ஒரு ஸ்பாட்டை தேர்ந்தெடுத்து தலைவர்களும் ஸ்டார் ஸ்பீக்கர்ஸும் வந்து பேசுறது தான் மரபு. அது என்ன உங்களுக்கு விஜய் சாரை பார்க்கணும், எனக்கு தெரியும் நீங்க விஜய் சார் ஃபேன், அவரை நீங்க நேரில் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, அவர் வீட்டுக்கு வரணும், கண்டிப்பா அது நியாயமான ஆசை. ஆனா பிரச்சாரத்துக்கு விஜய் சார் இருந்தாலும் கேட்குறீங்களே, கடந்த 76 ஆண்டு வரலாறுல எத்தனை முதல்வர் எத்தனை பிரதமர் வேட்பாளர்கள் உங்கள் தெரு ஏறி உங்கள் வீட்டு படிக்கட்டு ஏறி இருக்கிறாங்க? பிராக்டிகலா யோசிங்கன்ற. நீங்க பார்த்தது இல்லையா சார்? அவங்க எல்லாம் ரோட்ல நடந்து வந்து நீங்க பார்த்தது இல்லையா? நான் ஒண்ணு கேக்குறேன், அவர் ரோட்ல இறங்க தயாரு, பாதுகாப்பு கொடுக்க உங்களுக்கு வக்கு இருக்கா? வண்டியில உட்கார்ந்து இருக்கும் போதே காவல்துறை இல்ல கொளத்தூர்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அங்க ஒரு காவல்துறை இல்ல, நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஒரு நிமிஷம் அங்க போவதீங்க, அங்க போவதீங்க, நான் வரேன். ஒரு காவல்துறை கூட அங்க இல்லன்னு நாங்க வீடியோகிராஃப் ப்ரூஃபோட எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு டிஜிபி கேக்குது, என்ன இந்த மாநிலத்துல டிஜிபி இல்ல, அதனால பொறுப்பு டிஜிபி கேக்குறாங்க. பொறுப்பு டிஜிபி கிட்ட போயிட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன் விஜய்க்கு மட்டும் இவ்வளவு நீங்க டஃப் கொடுக்குறீங்க, ஏன் அந்த இடத்துல அவர் வேலை செய்ய விட மாட்டீங்கன்னு கேக்குறாங்க. அவர் ஒண்ணு லெட்டர் அனுப்புறாரு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு, டிஎஸ்பிக்கு. என்னாச்சு, எவ்வளவு பாதுகாப்பு போட்டீங்க, ப்ரூஃப் கொடுங்கன்னு. ப்ரூஃப் இருக்கா உங்ககிட்ட? இவ்வளவு காவலர்கள் அங்க இருந்தா குளத்தூர்லன்னு சொல்ல முடியுமா? எதுக்குங்க வண்டலூர் போற பஸ் எல்லாம் குளத்தூர்ல ரோட்ல வந்து நிக்குது? பெர்மிஷன் வாங்காம ரோட்ல போக முடியாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு தான் 3 தொகுதிக்கும் போயிருக்கோம். ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒருத்தர் போகும்போது முதல்வர் வரும்போது ரோட்ல ஆள் இல்லைன்றது வேற. அப்ப நீங்க பஸ் விடுங்க, ஒன்னும் டிராபிக் ஜாம் ஆகாது. இங்க இவ்வளவு கூட்டம் வர பார்க்க வராங்க, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உங்களுக்கு துப்பு கிடையாது, அதை ப்ரிடிக்ட் பண்றதுக்கும் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அன்னைக்கு ரோட்ல எதுக்குங்க அவ்வளவு பஸ் விடுறீங்க? நாங்களா சொன்னோம், பொதுமக்கள் தாய்மார்கள் சொன்னாங்க. நாங்க சொன்னோம் நீங்க என்ன சொல்றீங்க, எல்லாம் சின்ன பசங்கப்பா விஜய் ஃபேன்ஸ்பான்னு சொல்லுவீங்க. தாய்மார்கள் பெரியவங்க நீங்க சொல்றாங்க, இவ்வளவு பஸ் நான் இந்த ரோட்ல பார்த்ததே கிடையாது, வேலைக்கு போய் நிற்கும் போது ஒரு பஸ் வர்றது கிடையாது, இப்ப எதுக்கு இங்க இவ்வளவு பஸ், இதுல எதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும்? ஒரு உதயநிதி போறாரு, இன்னைக்கு ஒரு துணை முதல்வர் காபந்து அரசாங்கம் இல்லையா, அவரு போறாரு, அவர் வண்டியை சுத்தி போலீஸ் காக்கி சட்டை நிக்குது, எங்க வண்டியை சுத்தி ஒரு ஆள் இல்ல. அப்படியே அங்க அலை மோதுது. என்ன ட்ரை பண்றீங்க நான் கேட்கிறேன். பெர்மிஷன் வாங்க நாங்க வரலங்க, நாங்க பெர்மிஷன் வாங்கி காவல்துறை சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க செயல்படுறோம். பாதுகாப்பு ஏன் கொடுக்கல? அவர் ஒரு வைப்லெஸ் கேடர் செக்யூரிட்டில இருக்கிற முன்னாடி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஏங்க 2 நாள் முன்னாடி பெர்மிஷன் கேட்டதாங்க பெர்மிஷன் வாங்கியிருக்கோம். மொத வாட்டி பெர்மிஷன் கொடுத்துட்டு அந்த இடத்துல திடீர்னு மெட்ரோ வாட்டர்னு ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க. ரெஜிஸ்டர் பண்ணனும், போலீஸ் பெர்மிஷன் வாங்கி தான் நாங்க எல்லாம் பண்றோம். அந்த இடத்துல பெர்மிஷன் வாங்காம பண்ண முடியாது. நீங்க தப்பா சொல்றீங்க, மத்த கட்சிகள் வந்துட்டு தப்பா சொல்றீங்க. நான் சொல்றது இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்காம ஒரு கேண்டிடேட் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்காம களத்துல இறங்க முடியாது. பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாதான், இப்ப நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கினாதான் நான் இந்த மாதிரி பண்ண போறேங்கன்னு சொன்னாதான் நீங்க வந்து எனக்கு பந்தோபஸ்து கொடுப்பீங்க. நாளைக்கு நான் பெர்மிஷனே வாங்காம பந்தோபஸ்து கொடுக்கலன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்டிருக்கோம்? அப்ப பெர்மிஷன் என்ன கேட்டிருக்கோம்? பதில் சொல்லுங்க முதல்ல. நான் பெர்மிஷன் வாங்காம எலெக்ஷன் கமிஷனோட போர்ட்டல்ல பெர்மிஷன் வாங்காம நான் வந்து சார் காவல்துறை வரவே இல்லைன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க? என்ன சொல்லிருக்கோம் சொல்லுங்க? நீ பெர்மிஷனே வாங்கல எப்பறம் போலீஸ் வந்து கேட்பாங்க, அப்புறம் எப்படி டிஜிபி லெட்டர் அனுப்புறாங்க? நாங்க பெர்மிஷன் வாங்கி இருக்கிறோம், ஆனா இவங்க காவல்துறை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்ற கம்ப்ளைண்ட புரிஞ்சுக்கிட்டு நாங்க கொடுத்த ப்ரூஃபை பார்த்துக்கிட்டு தான் அவங்க டிஜிபி போய் கேட்கறாங்க. இப்ப போயிட்டு வந்து நீங்க பெர்மிஷன் வாங்க, என்ன நரேஷனுங்க இது?